ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு @26. உங்களை மீண்டும் சந்திச்சதில் ஹாப்பி. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கான்ஃபிடென்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு பில்ட் அ கான்ஃபிடென்ஸ், நம்ம கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கான்ஃபிடென்ஸுங்கிறது பேர்ன்லேயே நமக்கு வராது, அதை நம்ம தான் பில்ட் பண்ணுறது. அது எப்படின்னு நான் அதுக்கான ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங்க் சிம்பிள் ஆக்ஷன்ஸ். நம்ம செய்கிற சின்ன சின்ன செயல்களும் நமக்கு கான்ஃபிடென்ஸை தரும். அதாவது நம்மளால் செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியாதுங்கிற மைண்ட் செட்டை உடச்சி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதான் கான்ஃபிடென்ஸ். நம்ம கிளாஸ் அல்லது மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இல்லை டவுட் யாருமே கேட்கல, பட் நம்ம எந்திரிச்சு முதல் ஆளாக அந்த ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது வரும். அதே மாட்டக்க நம்ம ஒரு டாஸ்க்குங்கிறத நம்ம டைமுக்கு செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம ஒரு செயலை பண்ணும்போது மிஸ்டேக் வரும், நிறைய மிஸ்டேக் வரும், பட் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாட்டக்கு நம்ம ஒரு சின்ன கோல் செட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். தினமும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கு பயம் இருக்கும், அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது வரும். ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் நம்ம ஆக்ஷன் சரியாக எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடென்ஸ். டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ அல்லது புக் ரீட் பண்ணுறது கூட கான்ஃபிடென்ஸ் தான். கான்ஃபிடென்ஸுங்கிறது பெரிய பெரிய மூமெண்ட்ல இருந்து வராது, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அதை தொடர்ந்து ரிப்பீட்டடாக பண்ணும்போது தான் கான்ஃபிடென்ஸுங்கிறது பில்ட் ஆகும். இதுல இருந்து நமக்கு சிம்பிள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறுறோம், அது நமக்கு எந்த மாட்டக்க மைண்ட் செட்டு தருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதாவது அனுபவப்பட்டவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், நான் இதை ஏற்கனவே பார்த்துருக்கேன், நான் இதை ஏற்கனவே செஞ்சுருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா, அதான் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு என்னடா கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு பெட்டி கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, பட் ஆனால் சேல்ஸ் உங்களுக்கு வரல, அதனால பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் சிட்டிக்கு மூவ் ஆகும்போது அதே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற தாட்ஸ் நீங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே பண்ண அனுபவம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க, அந்த பிஸ்னஸை கான்ஃபிடென்ஸாக பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குறது கான்ஃபிடென்ஸ். அதே மாட்டேங்க நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட் கொடுக்கும், நம்ம எங்கே போனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அதே மாட்டக்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த அனுபவத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இதில் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னாடி முடியாதது போல் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ முடியுது அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவாக தெரியுது. கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் டேலண்ட்ஸில் இருந்து கூட வராது இல்லை, ஆனால் நாம் இதை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மிஸ்டேக்ஸ், அதை பற்றி பார்ப்போம். மிஸ்டேக் செய்கிறதுனால நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கிது அப்படின்னா, நம்ம லெசன் கற்றுக்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துடுறீங்க, அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், எதனால் தோற்றோங்கிறத அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மேட்ச்சு அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் அதில் ஜெயிக்கிறீங்க இல்லையா, அந்த தோல்வியை நீங்கள் அடையாமல் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிறீங்க இல்லையா, அது ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு தரும், மெச்சூரிட்டி கான்ஃபிடென்ஸை தரும். அதே மாட்டக்க பேரண்ட்ஸ், நீங்கள் தனியாக இருக்கும்போது, நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது ஒரு வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு செல்ஃப் ரிலையன்ஸாக பில்டு பண்ணும், டிசிப்ளினாக உங்களை பில்டு பண்ணும். அதே மாட்டக்க நீங்கள் ஒரு
அரியர் வைக்கிறீங்க, டஃப்பான ஒரு பேப்பரை அரியர் வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்ம அடுத்த தடவை நம்ம லேர்ன் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு தரும். நாம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் ரிஜெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும்போது அதில் நமக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதை நம்ம மனசார ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்கொள்கிற நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். நம்ம அதே மாட்டக்க நம்ம ஒரு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க்கு பண்ணும்போது அதுலேருந்து டிசிப்ளின் கான்ஃபிடென்ஸுங்கிறது நமக்கு பில்ட் ஆகும். கன்சிஸ்டன்சிங்கிறது டிசிப்ளினை தான் நமக்கு முக்கியமாக சொல்லுது. ஓகே, இதுலேருந்து நம்ம கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதாவது ஸ்மால் ஆக்ஷன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் செயல்களை வச்சு நமக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் வருது. எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே அனுபவத்திலிருந்து பண்ணக்கூடிய செயல்களை வச்சு நமக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் வருது. அதே மாட்டக்க மிஸ்டேக்ஸ் வித் ப்ராக்டிஸ், இதிலிருந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு பயிற்சியின் மூலம் வெளிப்படுத்துவதும் கான்ஃபிடென்ஸை தரும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த மாட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் விக்னேஷ் ஆர். பை.